வணக்கம். அடியேன் சிவஸ்ரீ தியாகு குருக்கள், தாமான் பெருமாத்தா ஆலயம், டிங்கில், சிலாங்கூர் மகாமாரியம்மன் ஆலயத்தில் தலைமை குருக்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். தாமான் பெருமாத்தா மகாமாரியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் வருகின்ற 5/7/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 10:10 AM முதல் 10:50 AM வரை கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு உங்களுக்கு ஒரு சிறிய தகவல் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மகாமாரியம்மன் ஆலயத்தின் முதல் கும்பாபிஷேகம் 2011ஆம் ஆண்டு நடைபெற்றது. இரண்டாவது கும்பாபிஷேகம் 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ளது. நமது ஆலயத்தின் கும்பாபிஷேக பூஜையை நடத்துவதற்கு இந்தியாவிலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து குருமார்களும் மலேசியாவில் உள்ள குருமார்கள் இணைந்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்த உள்ளோம். காலை மணி 7 மணிக்கு யாகசாலை பூஜை, விநாயகர் பூஜை, கணபதி ஹோமம், புண்ணியவாசகம் அனைத்தும் செய்து யாகசாலை பூஜை முடிந்ததுக்கு அப்புறம் 10:10க்கு விமான கலச கும்பத்தண்ணி ஊத்துறது நடைபெற உள்ளது. பிறகு 10:50க்கு ஆலயத்தில் மூலஸ்தானத்தில் உள்ள விக்கிரகம், அதாவது மகாமாரி அம்பாளுக்கு கும்பத்தண்ணி ஊற்றப்படும். அதுக்கப்புறம் கும்ப கலசத்தில் தீர்த்தம் எடுத்து மக்களுக்கு எல்லாருமே அந்த புனித நீரை தெளிக்கப்பட உள்ளது. பின்னர் மகாமாரி அம்மனை அலங்காரம் செய்து சிறப்பு பூஜையுடன் விபூதி பிரசாதம் வழங்கப்படும். 11:30க்கு அன்னதானம் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் அனைவரும் அம்மனின் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு அதன் பின்ன யாகசாலையில் வைத்திருக்கும் கலசம், கும்ப கலசம் நாங்கள் விற்கப்படுறோம். கும்ப கலசம் ஒரு கலசம் 51 வெள்ளி, 150 கலசம் மட்டுமே நாங்கள் சேல்ஸ் பண்ண உள்ளோம். அப்போ அந்த முன்கூட்டியே பதிவு பண்ணுறவங்க ஆலய நிர்வாகத்தினை தொடர்பு கொண்டு பதிவு பண்ணி அந்த கும்ப கலசம் வாங்கிக்கிறங்க. அப்படி இல்லைனாலும் அன்னைக்கே வந்தீங்கன்னாலும் கும்ப கலசம் நாங்கள் விற்கப்படும். நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த கும்ப கலசத்தை எடுத்துகிட்டு போய் வீடு ஃபுல்லாக நீங்கள் தொளிச்சு விட்டுட்டு அந்த தேங்காயை உடைச்சு வீட்டில் சுவாமி மடியை வச்சு சாம்பிராணி போட்டுக்கிறேன். நமது ஆலயத்தில் மற்றொரு சிறப்பு அம்சமாக நமது ஆலயத்தில் சிவன் ஆலயம், அதாவது மகா காளேஸ்வரர் மரகதாம்பிகை சன்னதி அமைந்து உள்ளது. சிறப்பு பூஜை நடைபெற்று பின்னர் அன்னதானம் வழங்கப்படும். பொதுமக்கள் அனைவரும் நமது சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு அன்னதானத்தை சிறப்பித்து தருமாறு அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இந்த வேளையில் ஆலய நிர்வாக உறுப்பினர்கள், எனது உதவியாளர்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இப்படிக்கு சிவஸ்ரீ தியாகு குருக்கள், தாமான் பெருமாத்தா, டெங்கில் ஆலயம். நன்றி, வணக்கம்.